Okay, அப்ப நம்ம class start பண்ணுவோம். Okay, good evening student. So welcome to Browns College of High Education. So recording பார்க்குறவங்கள வந்து recording வந்து பார்த்துக்கொள்ளுங்க. recordingல உங்களுக்கு ஏதேனும் டவுட் சொல்லி சொன்னா நீங்க வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்ல வந்து உங்க டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே இந்த சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் தானே? எனக்கு கொஞ்சம் chatல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த சவுண்ட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி எனக்கு குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். And the sound at the same time, yeah, and the sound at the same time and the screen எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? குயிக் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபைவரை பத்தி ஆல்ரெடி எனக்கு தெரியும் என்று சொல்றவங்க நம்பர் 1 என்று சொல்லி போடுங்க. அதே சேம் டைம் இப்பதான் நான் ஃபைவரை பத்தி லேர்ன் பண்ண போறேன்னு சொல்றவங்க நம்பர் 2 என்று சொல்லி செட்ல குயிக்கா போடுங்க. நான் இப்பதான் ஃபைவரை பத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்விப்பட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன், லேர்ன் பண்ண போறேன்னு சொல்றவங்க நம்பர் 1 நான் ஆல்ரெடி தெரியும் இப்பதான் ட்ரை பண்ண போறேன்னு சொல்ல நம்பர் 2 சொல்லி குயிக்கா போடுங்க. எனக்கு ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்பதான் எல்லாரும் வந்து ஃபைவர் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னா படிக்க போறீங்க. ஓகே, அதுல வந்து ஐ திங்க் 2 பேர் தான் வந்து நம்பர் 1 சொல்லி போட்டீங்க. ஓகே, நோ இஷ்யூ. நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து ஃபைவரை பத்தி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வேணும் செய்ய போறோம். நாங்க உங்களுக்கு டீச் பண்ண போறோம், நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். சரியா? ட்ரை பண்ணிடுங்க. ஓகே, நோ இஷ்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சில விஷயங்கள், அதாவது பேசிக்கான சில விஷயங்களை இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம கிளாஸுக்குள்ள என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா என்டர் ஆகுவோம். ஓகே, இப்போ உங்களோட கிளாஸ் டைம் டேபிளை வந்து செக் பண்ணி பார்த்தா, ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிளாஸ் டைம் டேபிள் செக் பண்ணி பார்த்தா உங்களோட கிளாஸஸ் வந்து 23, அதாவது 23ஆம் தேதி நடக்க வேண்டிய கிளாஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணினீங்க அந்த கண்ட்ரியோட வெதர் சிச்சுவேஷன், அதே சேம் டைம் ஃபிளட் ஆனதால வந்து கிளாஸை வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்லி. ஸோ நாங்கள் அதை என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னா 27, அதாவது நம்ம 27 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே, அதே சேம் டைம் வந்து உங்களோட கிளாஸஸ் வந்து எப்போ நடக்கும்னு சொல்லி சொன்னா மண்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே நைட் 8 o'clock இருந்து 9 o'clock வரலும் உங்களோட கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும். உங்களுக்கு இப்போ கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆனதுக்கு பின்னால உங்களோட கிளாஸஸ்ல எதுவும் டவுட் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் என்ன செய்யலாம், இந்த டெலிகிராம் நீங்க கண்டக்ட் பண்ணி, ஓகே இந்த டெலிகிராம் யூசர் நேம் வந்து குரூப்ல நாங்க என்ன செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுனா அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க குரூப்பை செக் பண்ணி பார்க்குற டைம்ல வந்து உங்களுக்கு விளங்கும். ஸோ அந்த யூசர் நேமை கிளிக் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்டை வந்து நீங்க என்ன செய்யலாம், ஃபீல் ஃப்ரீயா அவங்கள்கிட்ட நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இது முதலாவது. ஸோ இன்னைக்கு வந்து 8 மணிக்கு 7, ஓகே வளமையா கிளாஸ் வந்து 8 மணிக்கு சொல்லி சொன்னா நாங்க வந்து 7:50க்கு, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா 7:55க்கு என்ன செய்யும் உங்களோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜூம் லிங்க் நாங்க அப்டேட் பண்ணிக்கொள்ளும். ஸோ நீங்க வந்து என்ன செய்யலாம், ஒன் டைமுக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, டுடே வந்து கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவால வந்து லிங்க் வந்து ஜூம், அதாவது கிளாஸ் லிங்க் வந்து அப்டேட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுது. ஸோ ரியலி சாரி. ஓகே, இது வந்து உங்களோட கிளாஸஸ் டீடைல்ஸ். ஓகே, அது முதலாவது. ரெண்டாவது வந்து உங்களை வந்து டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணிருப்பாங்க, சரிதானே? ஸோ அந்த டெலிகிராம் குரூப்ல தானே செய்யும் ஃபைபர் சம்பந்தப்பட்ட அப்டேட், அதே சேம் டைம் ஃபைபர் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான வீடியோஸ், கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாம் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா குரூப்ல என்ன செய்வோம், நாங்க அப்டேட் பண்ணிக்கொள்வோம், சரிதானே? நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு குரூப்ல என்ன செய்வோம், உங்களோட கிளாஸ் ரெக்கார்டிங் நாங்க அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெக்கார்டிங் வந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து லைஃப் டைம் நீங்க எக்ஸஸ் ஆகிக்கொள்ளலாம். ஸோ அதே சேம் டைம் நீங்க லைஃப் டைம் நீங்க அதை வாட்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று வரும், இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணினா எல்லாரும் வந்து அதை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டா, இல்லை நாங்கள் ஸ்பெசிஃபிக் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா
உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க பாக்குற மாதிரி நாங்க அதை எட் பண்ணி தருவோம். ஸோ நீங்க வந்து நாங்க அந்த ரெக்கார்டிங் என்ன செய்யும் குரூப்ல அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? ஸோ அது நீங்க யாருக்குமே வந்து அந்த லிங்கை வந்து என்ன செய்யறது இல்லை, ஷேர் பண்றது இல்லை. ஸோ நீங்க மட்டும்தான் அந்த ரெக்கார்டிங் வந்து பாக்குறத மாதிரி நாங்க என்ன செஞ்சிட்டோம், அந்த வீடியோஸை வந்து செட் பண்ணி இருக்கிறோம். ஓகே ஓகே. அடுத்தது ஓகே, இப்ப நம்ம வந்து ஓகே இப்ப நம்ம ஃபைவர்ல வந்து என்ன படிக்க போறோம்? இப்ப மோஸ்ட்லி எல்லாம் வந்து பேசிக்கா படிக்க போறீங்க. அதே சேம் டைம் ஐ திங்க் 2 or 3 வந்து ஆல்ரெடி ஃபைவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ஃபைவர்ல வந்து சரிதானே? ஓகே, இதான் வந்து ஃபைவர், அதாவது எங்களோட பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல வந்து எங்களோட ஃபைவர் கோர்ஸ் கண்டென்ட். ஸோ இந்த கோர்ஸ் கண்டென்ட் வந்து நாங்கள் குரூப்ல அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து சரிதானே, இதுல நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். என்னன்னு சொல்லி சொன்னா ஃபைவரை பத்தி இன்ட்ரடக்ஷன் என்ன செய்ய போறோம், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே படிப்போம். விளங்கிட்டா? ஃபைவர் சொல்லி சொன்னா என்ன, ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா என்ன, ஃப்ரீலான்சிங் எப்படி வேக் ஆகுது, ஃபைவர் எப்படி வேக் ஆகுது, அதுல செல்லர்ண்டா யாரு, பையர்ண்டா யாரு, கிக்னு சொல்லி சொன்னா என்ன, எப்படி நம்ம இதுல ஃபைவர்ல மணி மேக் பண்ண போறோம் என்று சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நம்ம டோட்டல் என்ன செய்வோம், இந்த ஃபைவர் ஃப்ரீலான்சிங்கை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே டோட்டல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்த செகண்ட் கிளாஸ்ல வந்து நம்மட ஸ்கில்ஸ், அதாவது ஸ்கில் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் என்ன செய்யும், செகண்ட் கிளாஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா ஸ்கில்ஸ் ஒன்று இருக்குது என்ன சொல்லி சொன்னா, நம்ம இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு பின்னால் என்ன செய்வோம், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா, ஓகே, அப்படி இல்லை உங்களுடைய ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் 25+ மேற்பட்டு ஃப்ரீ ஸ்கில்ஸ் என்ன செய்யலாம், நீங்க அதை நீங்க லேர்ன் பண்ணி ஃபைவர்ல நீங்க ரைட் பண்ணலாம். ஸோ செகண்ட் கிளாஸ் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஸ்கில்ஸ் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அப்ப ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு பின்னால, அதாவது ஃப்ரீ ஸ்கில்ஸ், ஃபைவருடைய ஃப்ரீ ஸ்கில்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு பின்னால எப்படி நம்ம ஃபைவர்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்றதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஸ்கில்ஸ் படிச்சதுக்கு பின்னால நம்ம பார்ப்போம். ஓகே, இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம், ப்ரொஃபைலும் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னால வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முதல் ஃபைவர் வந்து ஒரு செட்டப்ல இருக்கும். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணினதுக்கு பின்னால ஃபைவர் அக்கௌண்ட் வந்து ஒரு செட்டப்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஃபைவர் இந்த டேஷ்போர்ட் என்ன செய்யும் நம்ம பார்ப்போம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால எந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றேன், இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம டோட்டல் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஸ்கில்ஸும் படிச்சிட்டோம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஃபைவர்ல கிக் ஒன்று பப்ளிஷ் பண்ணணும். ஸோ கிக்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு கிக்னு பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா எப்படியான விஷயம் தேவை, ஸோ நம்ம ஒரு கிக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா என்னென்ன விஷயம் நம்ம கன்செப்ட் பண்ணணும் என்று சொல்லி டோட்டல் என்ன செய்யும் இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே, இப்ப கிக்கனு பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா என்ன விஷயம் நம்மளுக்கு கன்செப்ட் வேணும்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸ்ல படிப்போம். இந்த கிளாஸ் முடிய ஒரு கிக்கு தேவையான டைட்டில் எப்படி எடுக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி எடுக்கிறது, பிரைஸ் எப்படி செட் பண்றது, முக்கியமா எப்படி நம்ம SEO செய்யறோம்னு சொல்லி இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் படிச்சதுக்கு பின்னால எப்படி ஒரு கிக்கு தேவையான இமேஜ் நம்ம அட்ராக்டிவா கிரியேட் பண்றேன்னு சொல்லி இந்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? இந்த கிளாஸ்ல இமேஜ் எப்படி கிரியேட் பண்ண பாக்குறதோட நம்ம என்ன செய்வோம், கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் இந்த கிளாஸ்ல. ஸோ இப்போ நம்ம கிக்கை பப்ளிஷ் பண்ணதுக்கு பின்னால நம்மளோட கிக்கை வந்து எங்கெங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லி இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் எப்படி ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லி. ஸோ ப்ரொமோட் பண்ற டைம் நம்மளுக்கு ஓர்டர்ஸ் வரும்னு சொல்லி சொன்னா அந்த ஓர்டர்ஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ற, கிளைண்டோட எப்படி பேசுற, அதே சேம் டைம் நம்ம மணியை வந்து எப்படி அவைலபிள் பேலன்ஸா மாத்துற, எப்படி நம்ம 5 ஸ்டார் ஃபீட்பேக் வந்து நம்ம எடுக்கிறோம்னு சொல்லி இந்த கிளாஸ்ல பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஃபைவர்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதே சேம் டைம் ஃபைவர்ல என்னென்ன விஷயம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு செல்றதோட சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன செய்யும் உங்களுக்கு நம்ம கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதோடைய நாங்க வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஸ்பாட் கிக் வந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்பாட் கிக் எப்போ ஸ்டார்ட் பண்றது என்று சொல்லணும்னு சொன்னா
இதெல்லாம் படிச்சது, அதாவது ஃபைவரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னாலதான் ஸ்பாட் கிக் வந்து என்ன செய்வோம், அந்த கோர்ஸை வந்து நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா என்ன செய்வோம், இதை ஸ்டார்ட் பண்ணும். அது டேட்டா வந்து நாங்க உங்களுக்கு குரூப்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அப்டேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, அப்ப டோட்டலா வந்து உங்களுக்கு அந்த நார்மலான விஷயங்களும் விளங்கிட்டு விளங்கிட்டா, கிளாஸ் எப்ப நடக்க போகுது, அதே சேம் டைம் கிளாஸ் அப்டேட், அதே சேம் டைம் கோர்ஸ் கண்டென்ட் பத்தி உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு கிளியர் ஆகிக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி கிளியர் இல்லைன்னு சொல்லி சொன்னா நோன்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஓகே தானே? எனக்கு குயிக் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த 5 வர கோர்ஸ் கண்டென்ட் எல்லாம் ஓகே தானே? எல்லா கான்செப்டும் விளங்கி தானே? குயிக் சட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். எனக்கு கொஞ்சம் குயிக்கா சட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளாஸ்ல வந்து 13 பேர் இருக்கீங்க. குயிக் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்களோ, இது வந்து ஸ்கூல் கிளாஸ் இல்லை சரியா, இது வந்து ஸ்கூல் கிளாஸ்ல நம்ம ஏர்ன் பண்ண வந்துட்டோம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்களோ அதே சேம் டைம் அதுக்குரிய இப்ப நீங்க எந்த வேகத்துல கல் எறிவீங்களோ சுவத்துல, அதே ஸ்பீடு தானே செய்யும், அந்த கல்லும் வரும் ரிட்டனா. ரைட்டா? இது ஒரு தாக்கம். யா ஓகே. ஓகே ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்ப நீங்க கூகுளுக்கு வந்து சரியா, கூகுளுக்கு வந்து ஃபைவர் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, ஃபைவர் சொல்லி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்க என்ன செய்யலாம், இதை கிளிக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணி கொள்றேன். ஓகே, இப்போ என்ன செஞ்சோம், கிளிக் பண்ணிட்டோம். இதான் வந்து ஃபைவருடைய வெப்சைட். ஸோ நீங்க என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைவருக்குள்ள என்டர் ஆகும் முதல், ஓகே, இப்போ நம்ம ஃபைவருக்குள்ள என்டர் ஆகும் முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஃப்ரீலான்சிங் என்ன சொல்லி சொன்னா என்ன, ஃப்ரீலான்சர் என்று சொல்லி சொன்னா யாரு, இந்த ஃப்ரீலான்சிங் எப்படி வேக் ஆகுது என்று சொல்லி நார்மலா பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா ஃப்ரீலான்சிங் என்று சொல்லி சொன்னான்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு, ஆல்ரெடி தெரியுமா? சட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஃப்ரீலான்சிங், ஃப்ரீலான்சர். நோ தெரியும். ஓகே ஓகே, இப்ப மோஸ்ட்லி ஒரே ஒருத்தர் தான் தெரியும், மத்த எல்லாம் மோஸ்ட்லி தெரியாது. ஓகே, இப்ப முதல் ஒரு காலம் இருந்துச்சு சரியா, அதாவது முதல் ஒரு காலம் இருந்துச்சு எப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கிட்ட வந்து ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்வோம், டிரெக்டா அந்த இடத்துக்கு போய் நமக்கு தேவையான, நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அதை வந்து என்ன செய்வோம், அதை வாங்கிட்டு வருவோம். அப்படித்தானே? சல்லி அவடத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டு, நம்ம சல்லி அவடத்தை கொடுத்துட்டோ நமக்கு தேவையான விஷயத்தை என்ன செய்வோம், நம்ம பை பண்ணி கொண்டு வருவோம். இது வந்து முதல் ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப வந்து இப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சித்திரம் ஒன்று வரையணும் என்ன, ஒரு சரியான ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இப்ப வந்து எப்படி காலம் மாறிட்டுன்னு சொல்லி சொன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு சித்திரம் ஒன்று வேணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப உங்களுக்கு சித்திரம் ஒன்று வேணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, அது அப்படியே வாட்ஸ்அப்ல, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா எந்த சித்திரம் தேவையோ அதை வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு போட்டோ எடுப்பீங்க. போட்டோ எடுத்ததுக்கு பின்னால் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா வாட்ஸ்அப்ல, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா எனி சோசியல் மீடியால என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஷேர் பண்ணுவீங்க. சரிதானே? சோ ஷேர் பண்ணிட்டு அந்த சித்திரம் வரையக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, எனக்கு இதே மாதிரியான எனக்கு சித்திரம் ஒன்று வரைஞ்சி தரணும். ஸோ நீங்க வரைஞ்சிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், பே பண்றேன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. சரியா? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க சொல்லுவீங்க, எனக்கு இந்த சித்திரம் ஒன்று வரைஞ்சி தாங்க, உங்களோட பட்ஜெட் எவ்வளவு கேட்பீங்க. இப்ப அவர் சொல்லுவாரு, அவர் என்ன செய்வாரு, நீங்க அனுப்பின சித்திரத்தை பார்ப்பாரு, ஓகே நான் வரைஞ்சி தரேன், சித்திரத்தை அமௌண்ட் வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் 5000. சரியா? 5000 இன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ நீங்களும் வந்து என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா 5000 வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. அவரும் என்ன செய்வாரு, அவரை வேக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் என்ன செய்வாரு, அவர் என்ன செய்வாரு, வேக்க வந்து என்ன செய்வாரு, ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. சரிதானே? ஓகே, அவர் வேக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னால எல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்வாரு, உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டி எனி சோசியல் மீடியாவிலேயே அவர் என்ன செய்வாரு, உங்களோட சித்திரத்தை வந்து உங்களோட ஆர்டர் வந்து என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா அவர் டெலிவரி பண்ணுவாரு. ரைட்டா? ஓகே, இப்போ டெலிவரி பண்ணதுக்கு பின்னால அவரை சோசியல் மீடியாவில் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன செய்வீங்க,
அவருக்கு நீங்க கொடுப்பீங்க. இவர் வந்து சர்வீஸ் வந்து ஓகே, இவர சர்வீஸ் வந்து கொஞ்சம் மிச்சம் நல்லம் இல்லை அந்த அளவுக்கு, இல்ல இவர சர்வீஸ் பெட்டர்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட சஜஷனுக்கு ஏத்த மாதிரி, அதாவது உங்களோட சாட்டிஸ்ஃபைக்கு ஏத்த மாதிரி அவருக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஃபீட்பேக் கொடுப்பீங்க அவரை சோசியல் மீடியாவில். சரியா? இதுதான் ஃப்ரீலான்சிங் என்று சொல்றது. நீங்க அந்த சோசியல் மீடியால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கன்செப்டை மட்டும் எடுங்க. நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு ஸ்கில்ஸ், அதாவது அவருக்கு சித்திரம் வரையக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கு, அவர் ஸ்கில்ஸ் என்ன செய்யாரு, இன்னும் ஒருத்தருக்கு சித்திரம் ஒன்று தேவை, அதை வரைஞ்சு கொடுத்து அவர் ஏன் பண்றாரு. இதுதான் ஃப்ரீலான்சிங் என்று சொல்றது. சரிதானே? ஓகே. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்ன இந்த வாட்ஸ்அப், இந்த சித்திரம், இது உங்களை விளங்கல் பண்ணதுக்காக வேண்டி அதை நான் இந்த ஃபைபருக்குள்ள கான்செப்டா கொண்டு வரேன். ஓகே. இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் எல்லாம் செய்யறதுக்கு, சரிதானே, அப்ப எல்லாரும் இப்படித்தான் இருந்தாங்க. சோ இப்ப இந்த வெப்சைட்ல ஃபைண்ட் பண்ண அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, சோ இப்படி யாரெல்லாம், அதாவது தன்னுடைய ஸ்கில்ஸா வந்து மற்றவங்களுக்கு வந்து சர்வீஸா ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களுக்கு நாம சொல்லுவோம் என்னன்னு சொல்லி சொன்னா ஃப்ரீலான்சர் சொல்லுவோம். விளங்கிட்டா? இப்படி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யாரு செல் பண்றாங்களோ அவங்களுடைய ஸ்கில்ஸ ஆன்லைன்ல யாரு மணி எல்லாம் செல் பண்றாங்களோ, அது சித்திரம் வரையக்கூடிய ஒருத்தர் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு லோகோவை கிரியேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அறிக்கலாம், அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு வீடியோவை எடிட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அறிக்கலாம், அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு டீச்சர் அறிக்கலாம், அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒருத்தர் அறிக்கலாம், அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கலாம். சோ இப்படி எக்ஸெட்ரா, இப்படி யாரெல்லாம் ஆன்லைன்ல ஒர்க் பண்ணி அவங்களுடைய ஸ்கில்ஸை மணியா கன்வெர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய வேர்ட் தான் இந்த ஃப்ரீலான்சர். சோ ஃப்ரீலான்சிங் என்று சொல்லி சொன்னா என்ன, அதே சேம் டைம் இந்த ஃப்ரீலான்சர் என்று சொல்லி சொன்னா யாருன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிட்டு. ஓகே. இப்ப இந்த ஃபைபர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் தான் பையர். விளங்கிட்டா? பையர்ன்னு சொல்லி சொன்னா யாருன்னு சொல்லி சொன்னா நம்மட சர்வீஸ யாரு வாங்க வாராரோ நம்ம அவருக்கு சொல்லுவோம் பையர்ன்னு சொல்லி. சரிதானே? நம்ம சர்வீஸ நம்ம தான் என்ன செய்ய போறோம், செல் பண்ண போறோம். சோ நம்ம யாரு, செல்லர். சரியா? ஓகே. வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப அடுத்தது வந்து இந்த ஃபைபர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் கிக். சரிதானே? ஓகே. இப்ப கிக்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப மோஸ்ட்லி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுவோம். சரிதானே? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவோம், டிக்டாக்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணும், டிக்டாக் வீடியோ. சரியா? இப்ப நம்ம ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டா நமக்கு என்ன சொல்லுவோம், ஃபேஸ்புக் போஸ்ட்னு சொல்லுவோம். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நமக்கு என்ன எப்படி இன்ஃபார்ம் பண்ணும், ரீல்ஸ் சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே சேம் டைம் டிக்டாக்ல வீடியோ அப்லோட் பண்ண டிக்டாக் வீடியோன்னு சொல்லுவோம். பின்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம ஒரு பிக்சரை பப்ளிஷ் பண்றோம்னு சொல்லி சொன்னா நம்ம சொல்லுவோம் அதுக்கு பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஃபைபர்ல நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் தான் இந்த கிக் என்று சொல்லுவோம். விளங்கிட்டா? இப்ப கிக் என்ன சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிருக்கும். ஓகே. சோ ஃப்ரீலான்சிங் என்று சொல்லி சொன்னா யாரு, ஃப்ரீலான்சிங் என்று சொல்லி சொன்னா என்ன, அடுத்தது ஃப்ரீலான்சர் என்று சொல்லி சொன்னா யாரு, அடுத்தது பையர் என்று சொல்லி சொன்னா யாரு, அடுத்தது செல்லர் என்று சொல்லி சொன்னா யாருன்னு சொல்லி உங்களுக்கு மோஸ்ட்லி விளங்கிருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? சோ இப்ப இன்னைக்கு அப்படி எடுத்துக் கொள்வோம். சோ இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா என்னது, ஃப்ரீலான்சர் சொல்லி சொன்னா யாரு, அதே சேம் டைம் பையர் யாரு, செல்லர் யாரு, கிக் என்று சொல்லி சொன்னா என்ன என்று சொல்லி உங்களுக்கு விளங்கிருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? இப்ப நம்ம கிளாஸஸ்ல வந்து இப்படி போஸ்ட் போடணும் சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ரைட்டா? சரியா? இப்ப கிளாஸஸ்ல வந்து
இப்படிதான் நம்ம போஸ்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். நம்ம கிளாஸ்ல அவங்க இன்ஃபார்ம் பண்ண எல்லா வேர்டும் வந்து கிக் தான். ஸோ அப்ப நான் அந்த டைம்ல வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. அடே கிக்ன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. கிக்ன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலையும் ஒவ்வொரு போஸ்ட் நம்ம என்ன செய்வோம், பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபைவர்ல நம்ம போடக்கூடிய போஸ்ட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் வந்து கிக்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மீடியாவிலையும் வந்து இந்த போஸ்ட்டுக்கு என்ன செய்யுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த போஸ்ட்டுக்குரிய நேம் வந்து என்ன செய்யுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. அதை நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஓகே, இப்ப அடுத்தது வந்து, இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் செய்யறதுக்கு ஸ்பெசிபிக்கா வந்து இது மட்டும் தான் இருக்கு, அதாவது இந்த ஃபைவர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி கேட்டா இல்ல. நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நிறைய சைட்ல வந்து உங்களோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை நீங்க என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். விளங்கிட்டா? நான் செக் பண்ணி காட்ட, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இப்ப நீங்க இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை வந்து ஃபைபர்ல மட்டும்தான் நான் கொண்டு போகலாம்னு சொல்லி கேட்டா இல்ல. ஓகே, நான் உங்களை லைவ் காட்டிக்கொண்டேன். சோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க வந்து ஃப்ரீலான்சிங் வெப்சைட் லிஸ்ட்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். விளையாண்டா நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்த ஃபைவரை தான். விளங்கிட்டா? இந்த ஃபைவரை தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க அப்வொர்க்லயும் வந்து ஃப்ரீலான்சரை ஒர்க் பண்ணலாம், இந்த ஃப்ரீலான்ஸ்லயும் ஃப்ரீலான்சரை நீங்க ஒர்க் பண்ணலாம், இந்த பீப்புள் பே ஹவர்லயும் நீங்க என்ன செய்யலாம், ஃப்ரீலான்சரை ஒர்க் பண்ணலாம். அதே சேம் டைம் இந்த குரு.comலயும் நீங்க ஃப்ரீலான்சரை ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபிளெக்ஸ் ஜாப்ஸ் கார்ப்பரேஷன் நீங்க என்ன செய்யலாம், ஃப்ரீலான்சரா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலயும் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணலாம். பட் இந்த ஃபைவர் தான் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்க்கு ஒரு பெஸ்டான சைட்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல வந்து ஃப்ரீலான்சிங் நீங்க ஒர்க் பண்ண ஏழான்னு சொல்லி சொல்லல, நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணலாம். ஆனா எல்லாத்துலயும் விட ஒரு பெஸ்டான சைட்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைவர் தான். சரியா? ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த ஃப்ரீலான்சர், இப்ப இந்த பீப்புள் பே ஹவர்ல வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க, சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க இந்த பீப்புள் பே ஹவர்ல நீங்க எர்ன் பண்ணுவீங்க. விளங்கிட்டா? இந்த அப்வொர்க்ல வந்து நீங்க என்ன செய்யணும், உங்களோட நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களோட ப்ரொபோசல்ல வந்து நீங்க அப்வொர்க்ல வந்து சப்மிட் பண்ணணும். விளங்கிட்டா? இப்ப இந்த ஃப்ரீலான்சர்ல வந்து இந்த freelancer.comல வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா 10 பிட்டானே செய்யலாம். அதாவது 10 பிட் தான். பிட்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஃபைவர்ல கிக்னு சொல்ற மாதிரி இந்த ஃப்ரீலான்சர்ல வந்து நம்ம சொல்லுவோம் பிட்னு சொல்லுவோம். சரியா? BIT, BIT. சோ நம்ம பிட்னு சொல்லுவோம். சோ இந்த ஃப்ரீலான்சர்ல வந்து நம்ம டோட்டலா 10 பிட் தான் பண்ணலாம். 10க்கு மேல நீங்க பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த freelancer.comக்கு நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணணும். சரியா? சோ அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்ப நம்ம ஒர்க் பண்ண போறோம் ஃப்ரீலான்சிங்கா, நம்ம என்ன செய்யறது, எந்த மணியும் நம்ம ஸ்பெண்ட் பண்றது இல்லை. அப்ப சோ டோட்டலா இந்த ஃப்ரீலான்சர் வந்து என்ன செய்யலாது, நமக்கு செட் ஆக மாட்டாது. என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம 10 பிட் பண்ணதுக்கு பின்னால 11வது பிட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க கொஞ்சம் அமௌண்ட் வந்து என்ன செய்யணும், இந்த ஃப்ரீலான்சருக்கு நீங்க என்ன செய்யணும், பே பண்ணணும். சரி, கேன் யூ ரிப்பீட் பிட் பார்ட்? யா, ஓகே. பிட் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஃபைவர்ல கிக் ஒன்று போடுறோம் தானே, இப்ப நம்ம ஃபைவர்ல போஸ்ட் போடுறோம், அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கிக் என்று சொல்லுவோம். அப்படித்தானே? அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீலான்சர்ல வந்து இப்ப இந்த freelancer.comல வந்து இங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் வந்து நிறைய சோவாகும். விளங்கிட்டா? இப்ப எல்லா கம்பெனியும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட ஜாப்ஸ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த ஜாப்ஸை செஞ்சு தரணும்னு சொல்லி எல்லாரும் வந்து அவங்களோட ஜாப்ஸ வந்து அவங்க என்ன செய்வாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்ப ஃப்ரீலான்சரா யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த ஜாப்ஸுக்கு போய் என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அந்த அப்ளை பண்றதுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த வேர்ட் தான் பிட் என்று சொல்லுவோம். சரியா?
சோ டோட்டலா ஒரு பேர்சன் 10 ஜப்புக்கு தான் என்ன செய்யலாம், அவர் பிட் பண்ணலாம். அவர் 11வது இது பிட்டுக்கு அப்ளை பண்ண போறாருன்னு சொல்லி சொன்னா சோ 11வது ஜப்புக்கு அவர் பிட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்யணும், இந்த freelancer.comக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் என்ன செய்யணும், அவர் பே பண்ணணும். விளங்கிட்டா? சோ இப்ப நம்ம ஃப்ரீலான்சிங்க ஒர்க் பண்றது நம்ம ஏர்ன் பண்றது, மணியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு இல்லை. சோ இந்த ஃப்ரீலான்சர் வந்து செட் ஆக மாட்டாது. சோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க 10 ஜப்புக்கும் நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ண பார்க்கணும், நோ இஷ்யூஸ். இல்லைங்களா? இதுல வந்து நம்ம ஜப் அப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவங்க பார்த்து செலக்ட் பண்ணாதான் நமக்கு ஜப்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த ஃபைவர்ல எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபைவர்ல போஸ்ட் போடக்கூடிய, அதாவது கிக் போடக்கூடிய எல்லாருமே வந்து ஃப்ரீலான்சர் தான். சரியா? அப்ப இந்த ஃபைவருக்கு யாரு சர்வீஸ பை பண்ண வருவாங்கன்னு சொல்லி சொன்னா, யாருக்கு பையர் தான் என்ன செய்வாங்க, எல்லா பையர் டோட்டலி எல்லா பையரும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபைவருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் வந்து பை பண்றதுக்கு இந்த ஃபைவருக்கு அவங்க வருவாங்க. சோ இதாலதான் சொல்றது, நாங்க இந்த எல்லா சைட்டையும் விட இந்த ஃபைவர் வந்து ஒரு பெஸ்டான சைட்னு சொல்றது. அதே சேம் டைம் நீங்க என்ன செய்யலாம், சோ எல்லா சைட்டையும் விட இந்த சைட் வந்து ஒரு பெஸ்டான சைட்னு சொல்றது. சரியா? அதே சேம் டைம் இப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல வந்து உங்களோட கிளையண்டோட நீங்க பேசலாம். நீங்க அவருக்கு ஆஃபர் கொடுக்கறது, அதே சேம் டைம் அவர் ரெக்வயர்மெண்ட் நீங்க எடுக்கிறது. அவர் சொல்லுவார், எனக்கு இதை மாதிரி சேஞ்ச் பண்ணி தாங்க, உங்களோட பிரைஸ் கொஞ்சம் கூட, கொஞ்சம் எனக்கு ஆஃபர் பண்ணி தாங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்வார், கிளைண்ட் கேட்பாரு. ஸோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இந்த இதெல்லாம் வந்து நீங்க அவரோட பேசிக்கொள்ளலாம். இதுல ஃபைவர்ல வந்து உங்களோட கிளைண்டோட நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே சேம் டைம் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், கட்டாயம் நம்ம ஏர்ன் பண்ணின டாலர்ஸ் என்ன செய்யணும், ஈஸியா நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கொள்ளணும். சோ அது வந்து ஃபைவர்ல 100% வந்து சேஃப். சரியா? ஃபைவர்ல வந்து 100% நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ண டாலர்ஸை வந்து செக்யூரான முறையில வந்து நம்ம டைரக்டா வித்ட்ரால் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப அடுத்த உங்களுக்கு இருக்க டவுட் தான், எப்படி சொல்லி சொன்னா, இப்ப நம்ம ஒர்க் பண்றோம். சரிதானே? இப்ப நம்ம ஒர்க் பண்ணி நம்ம அந்த பையரு கொடுத்துட்டோம். சரியா? இப்ப நம்ம ஒரு டிசைன், எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு டிசைன் வந்து பண்றோம். சரிதானே? இது ஒரு லோகோ டிசைன் பண்றோம். லோகோ டிசைன் பண்ணிட்டு நம்ம வந்து பையருக்கு டெலிவரி பண்ணிட்டோம். சரியா? பையருக்கு டெலிவரி பண்ணிட்டோம். ஆனா பையர் நமக்கு என்ன செய்யல, நமக்கு பையர் பே பண்ணாம அவர் என்ன செஞ்சிட்டாரு, எஸ்கேப் ஆயிட்டாரு. சோ இப்ப இந்த டைம்ல நம்ம என்ன செய்யற, இப்படித்தானே பொதுவா அப்படித்தானே. இப்ப ஆன்லைன்ல ஏர்ன் பண்றது சொன்னாலே எல்லாரும் என்ன செய்யுது, அடே ஆன்லைனா அப்பா, ஆன்லைன் ஏர்னிங் சேனலே சும்மா அலட்டி ஸ்கீம் என்ன சொல்றது. சரியா? இப்ப அதே மாதிரி இந்த ஃபைவர் நடக்குதா என்று சொல்லி கேட்டா இல்ல. விளங்கிட்டா? இந்த ஃபைவர்ல எப்படி நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு பையர் வருவாரு. சரியான? பையர் வந்து நம்ம பிஎன் வச்சுக்கொள்வோம், செல்லர் நம்ம எஸ்என் வச்சுக்கொள்வோம். ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, இவரை வந்து நம்ம ஃபைவர் சொல்லி வச்சுக்கொள்வோம். சரியா? சோ பையர் ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்வாரு, ஃபைவருக்கு வருவார். சரியா? ஃபைவருக்கு வந்து ஃபைவரோட என்ன செய்வாரு, உங்களை கண்டெக்ட் பண்ணுவார். அவர் சொல்லுவாரு, எனக்கு வந்து ஒரு லோகோ ஒன்று எடிட் பண்ணணும், சோ நீங்க எடிட் பண்ணி தாரீங்களான்னு சொல்லி அவர் கேட்பாரு. சோ நீங்க என்ன சொல்வீங்க, ஓகே நான் எடிட் பண்ணி தரேன், என் பிரைஸ் வந்து $10 சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரிதானே? ஓகே, இப்ப என்ன செய்வாரு பையர், ஓகே $10 என்ன செய்வாரு, அவருக்கு ஓகே ஆயிரும். இப்ப அவர் என்ன செய்வாருன்னு சொல்லிச்சுன்னா, $10 அவர் என்ன செய்வாரு,
பே பண்ணுவாரு. அவர் பே பண்ண டைம்ல பெஸ்ட்டுக்கு அவர் என்ன செய்யணும், பே பண்ணணும். பெஸ்ட்டுக்கு நம்ம லோகோ டிசைன், பெஸ்ட்டுக்கு நம்ம லோகோ வந்து மேக் பண்றல, பெஸ்ட்டுக்கு அவர் என்ன செய்வார், பையர் $10 நமக்கு என்ன செய்வார், தந்துருவார். சரியா? இப்ப அந்த $10 வந்து எங்க இருக்கும் சொல்லி சொன்னா, ஃபைவர்ல பெண்டிங்ல இருக்கும். சரிதானே? ஃபைவர்ல பெண்டிங்ல இருக்கும். அவர் என்ன செய்வார், பே பண்ணிட்டு அவர் நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாரு. உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஃபைவர் ஊடாக ஒரு மெசேஜ் வரும். உங்களோட கிக்க வந்து சி என்ற பையர் என்ன செஞ்சாரு, பை பண்ணிட்டாரு. சோ உங்களோட வேர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன சொல்லி ஃபைவர்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும். சரிதானே? சோ நீங்க செக் பண்ணி பாப்பீங்க, உங்களோட கிக் வந்து செல்லாகப்பட்டிருக்கும். அதே சேம் டைம் உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஃபைவர்ல என்ன செய்யும் சொன்னா பெண்டிங்ல இருக்கு. ஓகே, இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, ஓகே இப்ப அடுத்த உங்களுக்கு டவுட் வரும். இப்ப நமக்கு இப்ப சல்லி வந்துட்டு தானே, சோ நம்ம லோகோ டிசைன் எடிட் பண்ணி கொடுக்காம சல்லி எடுக்கலாம் தானே என்று சொல்லி கேட்டா, இந்த சல்லி எப்போ உங்களுக்கு வரும்னு சொல்லி சொன்னா, நீங்க லோகோவை மேக் பண்ணிட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, பையருக்கு நீங்க சென்ட் பண்ணுவீங்க. சரியா? பையருக்கு நீங்க டெலிவரி பண்ணுவீங்க. டெலிவரி பண்ணதுக்கு பின்னால ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு ஸ்மால் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸ்ல நீங்க வந்து நான் டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லி டிக் பண்ணுவீங்க. சரியா? சோ நான் டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லி டிக் பண்ணுவீங்க. டிக் பண்ணதுக்கு பின்னால இங்க பெண்டிங்ல இருக்கிற உங்களோட $10 வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு என்ன செஞ்சிடும், அதாவது அவைலபிள், நீங்க வித்ட்ரால் பண்ற ஆப்ஷனுக்கு என்ன செஞ்சிடும் சொல்லி சொன்னா இந்த $10 வந்துடும். சரியா? ஓகே, இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம், நான் இந்த லோகோவை டிசைன் பண்ணி இவருக்கு சென்ட் பண்ணாம சும்மா டெலிவரி பண்ணிட்டு சரி இந்த பாக்ஸை டிக் பண்ணாலும் எனக்கு இந்த அமௌண்ட் வருமா என்ன சொல்லி கேட்டா, நீங்க இந்த பாக்ஸை டிக் பண்ணதுக்கு பின்னால 5 hours கழிச்சு தான் என்ன செய்யும், இந்த உங்களோட மணி வந்து இங்க அவைலபிள் வரும். ஏன்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த லோகோவை நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்காம இங்க நீங்க சப்மிட் பண்ணினீங்க என்ன சொல்லி சொன்னா, இவர் என்ன செய்வார், பையர் செக் பண்ணி பார்ப்பாரு. சோ உங்களோட ஆர்டர்ஸ் உண்மையிலேயே வந்துட்டான்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்வாரு, ஒரு ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாரு. நீங்க ஆர்டர்ஸை நீங்க டெலிவரி பண்ணாம சும்மா டிக் பண்ணிட்டேன்னு சொல்லி மார்க்கை சென்ட் பண்ணா அவர் என்ன செய்வாரு, ஃபைவர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாரு, இந்த செல்லர் என்ன செஞ்சாரு, என்ன வந்து ஸ்கேம் பண்ணிட்டாரு. சோ அவர் எனக்கு டெலிவரி பண்ணாம டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அவர் என்ன செய்வாரு, இதை வந்து உங்களோட செட் என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவர் இந்த ஃபைவர்ல அப்டேட் பண்ணுவார். ஸோ அப்டேட் பண்ண டைம்ல ஃபைவர் என்ன செய்யும், உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும். உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்ததுக்கு பின்னால வந்து உண்மையிலேயே நீங்க டெலிவரி பண்ணலன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட் என்ன செய்யும், உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து இந்த ஃபைவர் ஆள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலி அப்ப நீங்க ஒர்க் பண்றது வேஸ்ட். இப்படித்தான் வந்து இந்த ஃபைவர் ஒர்க் ஆகுது. சரியா? அப்ப வந்து இதுல வந்து யாரும் யாரையும் என்ன செய்யலாது, ஸ்கேம் பண்ண இயலாது. பையரும் ஸ்கேம் பண்ண இயலாது, நம்ம செல்லரும் என்ன செய்யலாது, ஸ்கேம் பண்ண இயலாது. சோ இந்த ஃபைவர் என்ன செய்வாரு, இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன செய்வாரு இருந்து கொண்டு ரெண்டு பேரையும் என்ன செய்வாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு, செல்லரையும் பார்ப்பாரு பையரையும் பார்ப்பாரு. விளங்கிட்டா? இப்ப ஈபேல வந்து ஈபே என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா பையருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும். விளங்கிட்டா? ஈபேல வந்து 99.9% வந்து ஈபேல பையருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஒரே ஒரு வீதம் தான் செல்லருக்கு, யாரு அந்த ப்ராடக்ட போட்டிக்காரோ அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். விளங்கிட்டா? அது அப்படித்தான் ரூல்ஸ். இந்த ஈபேல வந்து பையர் என்ன சொல்றாரோ, எனக்கு இந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை இல்லை, வேற எனக்கு மணி பேக் கண்டிதாங்கன்னு சொன்னா ஈபே எப்படி சரி அந்த ப்ராடக்டை யாரு போட்டாரோ அவர்கிட்ட இருந்து சல்லி ரிட்டர்ன் வாங்கி கொடுக்கதான் பார்க்கும். ஆனா ஃபைவர்ல அப்படி இல்லை. ஃபைவர்ல வந்து இந்த ஃபைவர் பையரையும் பார்க்கும் செல்லரையும் பார்க்கும். நீங்க பொய்சினாலும் இதை பார்க்கும். இவர் பையர் வந்து உங்களுக்கு ஸ்கேம் பண்ணாலும் இந்த ஃபைவர் பார்க்கும். சோ யாரும் யாரையும் என்ன செய்யலாது, ஃபைவர்ல ஸ்கேம் பண்ண இயலாது. இப்படித்தான் என்ன செய்யுது ஃபைவர் வேக்காது. சோ இதாலதான் சொல்றது, கட்டாயம் நம்ம ஏர்ன் பண்ண மணியை ஈஸியா வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஃபைவர் ஒரு பெஸ்டான சைட்.
ஸோ இப்போ இந்த ஃப்ரீலான்சர்ல வந்து நிறைய ஸ்கீம் நடக்கும். எப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வேலை செஞ்சு கொடுத்தாலும் கடைசியில செய்ய மாட்டாங்க. சல்லியை வந்து பே பண்ண மாட்டாங்க, ஸ்கீம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பாகிஸ்தான்காரன், பங்காளி எல்லாம் நம்மள்ட்ட இருந்து ப்ரொஜெக்ட் எடுப்பாங்க, நம்மள வெயிட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு பின்னால வந்து அமௌண்ட் நினைச்ச மாட்டாங்க, நமக்கு தர மாட்டாங்க. இது வந்து இந்த ஃப்ரீலான்ஸ்ல நிறைய நடக்கும். எனக்கு எல்லாம் நிறைய நடந்துருக்கு. சரிதானே? இப்ப இதால தானே இந்த ஃப்ரீலான்ஸ்ல வந்து நாங்க ட்ரை பண்றது இல்லது. அப்ப அதால இன்ஃபார்ம் பண்றது நாங்க ஃபைவர் வந்து உங்களுக்கு பெஸ்டான சைட். நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கும் ஸ்பெண்ட் பண்ற மணிக்கும் ஃபைவர் ஒரு பெஸ்டான சைட்னு சொல்லி நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. ஓகே, அப்ப இப்ப பேசின உங்களுக்கு எல்லா கான்செப்டும் கிளியர் தானே? இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குதா? நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகும், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இப்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினதுல உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தா எனக்கு குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகும். ஓகே, டோட்டலா கிளாஸ்ல 15 பேர் இருக்கு, எனக்கு குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நோ டவுட் கிளியர், நோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, விளங்குது சார். ஓகே ஓகே, அப்ப இவ்வளவுதான் இந்த ஃபைவர்னு சொல்லி சொன்ன என்ன, ஃப்ரீலான்சிங்னு சொல்லி சொன்ன என்ன, பையர் யாரு, செல்லர் யாரு, கிக்குன்னா யாரு, அதே சேம் டைம் எப்படி வேக் ஆகுது என்று சொல்லி நம்ம டோட்டலா பார்த்தோம். சரிதானே? ஸோ இன்றைக்கான இன்ட்ரடக்ஷன் நார்மல் கிளாஸ் தான். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நம்ம இப்ப அடுத்த கிளாஸ் வந்து நம்மளோட ஃபைவருடைய ஃப்ரீ ஸ்கில்ஸ். ஸோ இப்போ நான் மைக்கை வந்து உங்களோட அன்மியூட் பண்றேன். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை வந்து தரலாம். சரியா? ஸோ நான் ஒன் பை ஒன்னா மைக் அன்மியூட் பண்றேன். ஸோ நீங்க வந்து உங்களோட கிளாஸ் ஃபீட்பேக்கை வந்து கட்டாயம் தாங்க. ஸோ பேசுறவங்க வந்து உங்களோட ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க, நான் மைக் அன்மியூட் பண்றேன். சரியா? இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு தாங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ யாரும் உங்களோட ஃபீட்பேக்கை தாரன்னு சொல்லி சொன்னா நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க, நான் மைக் அன்மியூட் பண்றேன். ஸோ நீங்க யாரு சரி மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். நான் வந்து மைக் அன்மியூட்லாம் வச்சுக்கிறேன். யாரு சரி நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க bro, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா இப்ப சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. யா, என்னண்டா இப்ப நான் வந்த கொஞ்சம் லேட் ஆயிட்டான் வந்த அந்த அந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் அனுப்புவீங்களா? ரெக்கார்டிங் வந்து நான் குரூப்ல ஆ, அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க ப்ரோ. சரி. நான் டவுட் ஒன்று சொல்றேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய டவுட் ஒன்று இருக்கு, அதை மட்டும் கிளியர் பண்ணணும். யா ஓகே, சொல்லுங்க ப்ரோ. என்னண்டா இப்ப நம்ம ஒரு போன்ல என்ன ஃபைபர் ஏத்தி ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்திக்கும், சரியா? இப்ப அதையே இப்ப ஒரு சும்மா ஒரு டெலிவரி இதோட தான் இருக்கே ஒரு அக்கௌண்ட் ஒன்று, நல்ல அக்கௌண்ட் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இப்ப வேற போன்ல நான் பிசிக்கு மாத்திரண்டா ஏதாவது குலையுமா? அக்கௌண்ட் சாமான் ஏதாவது குலைஞ்சி புதுசாகுமா? இல்ல அதை தான் என்ன மாதிரி சொல்லுங்களேன். இப்ப உங்ககிட்ட ஒரு போன் வந்திருக்கு, அந்த போன்ல நீங்க ஃபைபர் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க பிசி ஒன்று பை பண்ணிட்டீங்க. ஸோ இப்ப அந்த பிசில உங்களோட ஃபைபரை நீங்க login பண்ற டைம்ல உங்களோட போன்ல ஃபைபர் எப்படி இருந்துச்சோ அதே மெத்தட்ல தான் உங்களோட பிசிலையும் என்ன செய்யும், ஃபைபர் வந்து login ஆகும். ஸோ நீங்க அந்த பிசில வந்து ஃபைபர் login பண்ற டைம்ல நீங்க போன்ல எந்த மெயில் எந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே சேம் மெத்தட் நீங்க என்ன செய்யணும், உங்களோட பிசில கொடுக்குற டைம்ல அதே அக்கௌண்ட் வந்து இங்க வந்து login ஆகும் உங்களோட பிசில. என்னடா இப்ப என்ன பண்றீங்க? இப்ப நம்ம அப்படியே பிசி இல்லைன்னா வேற போனுக்கு மாத்திர மாட்டோம். அப்ப இந்த போன்ல இருக்கிற ஃபைபர்ண்டா மாறுமா? இல்ல ரெண்டும் யூஸ் பண்ணலாமா? அப்படியா?
இப்ப வந்து ப்ரோ என்னன்னு சொல்லி சொன்னா நல்ல கன்செப்ட் விளங்கிக்கலாம் நீங்க. ஆஹ் இப்ப உங்களுக்கு போன்ல இருக்கிற ஃபைவர் அக்கவுண்ட் அதே அக்கவுண்ட் வேணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், பிசில வந்து அதே மெயில கொடுத்து ஓபன் பண்ணலாம். சரிதானே? எனக்கு அப்படி இல்லை, எனக்கு பிசில வந்து புது ஃபைவர் அக்கவுண்ட் தான் வேணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு நியூவா வந்து பிசில மெயில் ஒன்று ஓபன் பண்ணி நீங்க நியூவா வந்து என்ன செய்யலாம், புது ஃபைவர் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இப்ப எனக்கு இப்ப இது நான் இப்ப யூஸ் பண்றதுதான். இப்ப அடுத்த மாசம் நியூ போன் ஒன்று வாங்க போறேன், புதுசா ஒன்று வாங்க போறேன். இப்ப இதை அப்படியே ஃபைபர் அதுக்கு மாத்தி எடுக்கணும். இப்ப அதுக்கு தான் ஏதாவது நம்மளோட இப்ப அக்கௌண்ட் சாமான் ஏதாவது உண்டு. இப்ப சும்மா இதான் சொல்றேன், ஒரு டெலிவரி இதோட இருக்க கிட்டவா அப்படி அதுக்கு மாத்துறதால ஏதாவது குலையுமா, இல்ல ஏதாவது பேண்ட் சாமான் ஏதாவது ஆகுமா? இப்பதானே ப்ரோ என்னன்னா நீங்க அதே சேம் டீடைல்ஸ் லொகின் பண்ற டைம்ல உங்களோட அக்கௌண்ட் லொகின் ஆகும், சேஞ்ச் அதே ஆகும். இமெயிலா? ஓ அதே அதே இமெயில் இமெயில், தானே? ஓ அதே இமெயில் அதே பாஸ்வேர்ட். சரி சரி. அதான் எனக்கு இருந்த டவுட். ஓகே ஓகே ப்ரோ ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருந்தா நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஒரு இன்னொரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்ப நம்ம ஃபைபர் வந்துகிட்டு பிளே ஸ்டோர்ல ஏத்தி முன்னுக்காய்க்கு அதை எடுத்தா நல்லமா, இல்ல கூகுள்ல அப்படி இருக்கிறது நல்லமா? நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரோ கூகுள் குரோம்ல நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். சரியா? ஆ அக்கவுண்ட் ஆ ஓபன் பண்ணதுக்கு பின்னால நமக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் நம்ம ஃபைவரை பிளே ஸ்டோர்ல நம்ம டவுன்லோட் பண்ற டைம்ல அவங்க ஆன்லைன்ல மெசேஜ் பண்ணினாலும், நம்ம ஆன்லைன்ல நம்ம இல்ல அவங்க மெசேஜ் பண்றாங்க நம்ம டேட்டாவும் ஒன்ல தான் இருக்கேன்னு சொல்லி சொன்னா அந்த எப்ஸ்ல நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்றாரு, பையர் ஒருத்தர் சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ நீங்க அந்த மெசேஜ் என்ன செய்யலாம், ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க டிரெக்டா வந்து கூகுள் கூகுள் குரோமை வந்து login பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுல நோ இஷ்யூ. ஆனா இப்ப ஃபைபர் டவுன்லோட் பண்ணி போட்டு அதுல எடுக்க தேவையா, இல்ல கூகுள் தானே நல்லா? ஓகே ப்ரோ, நம்ம கிளாஸ்ல வந்து இப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து இன்னுமே மூவ் ஆகல. இப்ப இன்னைக்கு படிச்ச சப்ஜெக்ட்ல நீங்க கேளுங்க, அவங்க டவுட் வந்து கிளியர் இருப்பாங்க. நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல வந்து இல்ல உங்க இந்த டவுட் இந்த வந்து கிளியர் சப்ஜெக்ட்ல பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட் நீங்க சொன்னதுல நல்லா தான் விளங்கிச்சு. அது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் லேட் ஆகி வந்தேன். ஆனா அவ்வளவு விளங்கிட்டான். அந்த பாகம் முன்னுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முந்தி நடந்தது என்னன்னு தெரியும் எனக்கு. ஓகே, நான் ரெக்கார்டிங் வந்து குரூப்ல அப்டேட் பண்றேன். ஸோ ஆ டீம் டீம் வந்து குரூப்ல அப்டேட் பண்ணுவோம், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஆ சரி சரி. ஓகே, நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து இப்போ உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு படிச்சதுல யாருக்கும் டவுட் இருந்துச்சு நீங்க மைக் அன்வைட் பண்ணி கேட்கலாம். அப்படி கிளியர் எல்லாருக்கும் ஓகே தானே? சரி, ஐ ஹேவ் ஒன் டவுட். யா, இண்டெக்ஸ் நம்பர் 136. நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுங்க ப்ரோ. இண்டெக்ஸ் நம்பர் 136. ஹலோ சார். சொல்லுங்க மிஸ். சார் இப்போ வந்து ஒரு ரீடைப்பிங் ஒர்க் செய்கிறோம். அதுக்கு ஓகே. நம்மளுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பெண்டிங் காட்டுது. எங்கேண்டா பேங்க் ஆஃப் அமெரிக்கா. அதுக்கு இங்கே ஸ்ரீலங்கன் பேங்க்கு லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம சம் பேமெண்ட் சென்ட் பண்ணணுமா? அது உண்மையாக இருக்குமா இல்லை ஸ்கேம் இருக்குமா சார்? ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த ஜாப்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு டெலிகிராம்ல கண்டக்ட் பண்ணிப்பாங்க, அப்படிதானே மிஸ்? ஓ சார். யா மிஸ், நீங்க அது ட்ரை பண்ண தேவை. டோட்டலி ஸ்கேம் மிஸ். எனக்கும் வந்ததான். சரியா? எனக்கும் வந்தான். எப்படி சொல்லி சொன்னா அவங்களோட கம்பெனில வந்து ப்ரொஜெக்ட் இருக்கான். ஸோ செஞ்சு தாரீங்களான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்ப எனக்கு தெரியுது ஆல்ரெடி ஸ்கேம் பண்ணி சொல்லி. அப்ப நான் ஓகே செஞ்சு தாரேன்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவங்க அதுல லோகோ டிசைன், டேட்டா என்ட்ரி, அடுத்து இந்த ரீடைப்பிங் ஜாப். அப்ப அதுல வந்து நான் செலக்ட் பண்ண பெஸ்ட்டுக்கு இந்த ரீடைப்பிங். அப்ப அவங்க அதுல வந்து ஒரு ஐ திங்க் 10-14 பிக்சரை வந்து அவங்க சென்ட் பண்ணாங்க. எனக்கு சென்ட் பண்ணிட்டு சொன்னாங்க இதை நீங்க டைப் பண்ணி வேட் ஃபைல் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல எனக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த இதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து தாரேன் சொன்னாங்க. சரி, அப்ப நானும் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னா பெஸ்ட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே டைப் பண்ணேன். சரியா? அப்ப வேர்ட் ஃபைல ஃபுல்லா டைப் பண்ணேன். அப்ப டைப் பண்ணிட்டு இப்ப செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் யோசிச்சேன், இவ்வளவு டைம் எடுத்து நம்ம டைப் பண்ணி கொடுக்குறோம், இவன் எப்படி நம்மள ஸ்கேன் தான் பண்ண போறான். ஸோ நம்ம இதுக்கு வேற வழி ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு எந்த நோட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னா அப்படியே காப்பி பண்ணி இந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி இந்த வேர்ட்ல போட்டு ஃபுல்லாவே வேர்ட் ஃபைல் ஆகி பிடிஎஃப் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரியா?
இப்ப இந்த வேர்ட் ஃபைல்ல இருக்கிற இந்த ஃபெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவர் சென்ட் பண்ணின அந்த பிக்சர் டெக்ஸ்ட். அதுக்கு பிறகு இருக்கிற செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், அதுக்கு பிறகு எல்லா பேஜும் வந்து எந்த நோட்ஸ் தான். அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் சொன்னா, அவருக்கு பிடிஎஃப்ல அவனு சென்ட் பண்ணிட்டேன். அப்ப அவருக்கு என்ன செஞ்சாரு, பார்த்துட்டு ஓகே உங்களோட வேலை டன், உங்களோட வெப் டன், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க சொன்னாரு. அப்ப நானும் என்ன செஞ்சேன், இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுனாரு. ஓகே நான் இப்ப எங்களோட அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டை உங்களோட இது தாரேன், நீங்க அவரோட பேசுங்க. அதே சேம் டைம் அவர் எனக்கு மெயில் ஒன்று பண்ணாரு, இந்த மெயிலையும் காட்டுங்க. நான் அவர் தந்த மாதிரியே அனுப்பினேன். அப்ப அவர் சொன்னாரு ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும், உங்களோட அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும்னாரு ஒரு 2 hours. அப்ப நானும் இது எப்படி ஸ்கேம் தான், எப்படி நம்மள்ட்ட காசு கேட்கப்படான்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இவர் செல்லி ஒரு $30 மெசேஜ் போட்டாரு, உங்களோட அமௌண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு, நீங்க எனக்கு $85 பே பண்ணணும், அதுக்கு பின்னால உங்களோட அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். உங்களுக்கு ரிசீவ் ஆகிற அமௌண்ட் வந்து $1200. சரியா, $1200 ரிசீவ் ஆகும். ஸோ நீங்க $85 பே பண்ணிட்டு உங்களோட $1200 நீங்க எடுத்துக்கணும். அப்ப நான் சொன்னேன், நீங்க எனக்கு $1200 நீங்க எனக்கு தரணும் தானே, அதுல வந்து இந்த $85 நீங்க என்ன செய்யும், கட் பண்ணிட்டு பேலன்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க என்ன சொல்லி சொன்னேன். ஏன்னு சொல்லி சொன்னா, எனக்கு எப்படி ஸ்கேம்ல தெரியும், எப்படி நான் ஃபைன் பண்ண சொல்லி சொன்னா, ஆல்ரெடி என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு. அதே சேம் அதுபடி அந்த ஃப்ரெண்ட் பே பண்ண போக முதல் என்ன கண்டக்ட் பண்ணி கேட்டுட்டான். சரியானே, அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே சேம் டைம் இப்ப நான் அனுப்பின நோட்ஸ் எல்லாமே வந்து எந்த நோட்ஸ் தான், அவனோட நோட்ஸ் ஒன்றுமே இல்லை, அவன் செக் பண்ணவும் இல்லையே. நான் சொன்னீங்க எந்த அமௌண்ட் கழிச்சிட்டு நீங்க உங்களோட அமௌண்ட் நீங்க எடுத்துட்டு எந்த பேலன்ஸ் சென்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு எந்த டெலிகிராம் பிளாக் பண்ணிட்டாங்க. மிஸ் நீங்க அதுக்கு பே பண்ணிடுறாங்க, டோட்டலி ஸ்கேம் சொல்லிட்டு. ஓகே மிஸ். ஓகே 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 வெல்கம் மிஸ். அப்ப டவுட் ஓகே தானே, கிளியர் தானே? யா ஓகே. அப்ப மோஸ்ட்லி யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்ல வந்து உங்க டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்மளோட ஃப்ரீ ஸ்கில்ஸ் என்ன செய்வோம், அந்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ அந்த ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஸ்கில்ஸ் கிளாஸை வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். ஓகே.